लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்கிற 2394வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 10ஆம் வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 943வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரத்திலே கண்ணனுடைய லீலைகளை ஆழ்வார் வர்ணிக்கிறார். இது யசோதையாகவும் பாடவில்லை, தான் இருந்த நிலையிலிருந்தும் பாடவில்லை, ஆட்சிகள் அனுபவித்தபடியே பாடுகிறார் இந்த பாசுரத்தை. மிக அழகான பாசுரம் என்று பள்ளத்தூர் பழனிப்பன் ஐயா தன்னுடைய உரைநிலையை குறிப்பிட்டிருக்கிறார். சப்பானி கொட்டவா என்று அழைக்கிறார்கள் கண்ணனை ஆட்சிமார்கள். எப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லுகிறார். முதலிலே தனியனை சேவிப்போம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல். நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின்பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க ஓடுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்துடன் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. 943வது பெரிய திருமொழி பாசுரம். தா மோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வர் என்று ஆட்சியார் தாம்பினால் தாமோதிர கையால் அறக்க ஆர்க்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பானி தாமரை கண்ணனே சப்பானி. தா மோர் என்று வருவது. இங்கே வி என்பது மறைந்திருக்கிறது. தாவி கண்ணன் என்ன செய்கிறான்? ஆட்சியர்களும் யசோதையும் மோரை ஒரு பாத்திரத்தில் தனியாகவும் வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஒரு பானையில் தனியாகவும் நெய்யை ஒரு பாத்திரத்தில் தனியாகவும் வைத்திருக்கிறானாம். நெய் தயிர் ஆகியவற்றை தனியாக பார்க்கிறான். மோர் அங்கே இருக்கிறது. மோர் அவனுக்கு பிடிக்காது. என்ன செய்கிறான்? தவழ்ந்து போய் அந்த மோர் பானையெல்லாம் உருட்டி விட்டு உடைக்கிறான். பக்கத்தில் இருக்கிற தயிர் பானையையும் நெய் பானையிலும் ஒரு சொட்டு கூட விடாம ஒத்தி எடுத்த மாதிரி அந்த தயிரோ நெய்யோ இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு தவழ்ந்து 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 ஒன்றுமே தெரியாத மாதிரி தன்னுடைய இடத்துக்கு போயிடுறான். இது எப்படி ஆட்சிமார்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏண்டா கண்ணா நீ திருட்டுத்தனம் பண்ணா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? மோர் பானையை கீழே உருட்டி இருக்கியே, அந்த மோரெல்லாம் தரையில் ஓடுதில்லை. வெண்ணெய் தயிர் வெண்ணையோ தயிரையும் எடுக்கும்போது நெய்யும் எடுக்கும்போது கீழே கொஞ்சம் சிந்தி இருக்குல்ல, அதுலெல்லாம் உன்னுடைய முழங்கால் பட்டுருக்குல்ல, அந்த முழங்கால் அடையாளத்தோடையே வந்து படுத்திருக்கிறன்னா அப்போ நீ தின்னது நீதானே எங்களுக்கு தெரியாதா என்று கோபமாக தங்கள் கையிலே மோதிரம் அணிந்திருக்க அந்த கையால் அவனை அடிக்க வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய தாம்பு கயிறை எடுத்து அவனுடைய இடுப்பிலே கட்டுகிறார்கள். இப்படி கட்டி கட்டியே அந்த இடுப்பானது தாம்பு கயிறு கட்டி கட்டியே அந்த இடமெல்லாம் காப்பு காய்ச்சி போய் இருக்கு. ஆனால் இப்படி இருந்தாலும் கூட காய்பேறி கிடக்கிற அந்த இடுப்பை பார்த்து கொஞ்சிக் கொண்டே இவ்வளவு செஞ்சான் கண்ணை, ஆனால் அவன் மேலே கோபம் கொள்ளலை. அவனோட அழகான கண்ணை பார்க்குறாங்க. அழகான கண்ணை பார்த்து நீ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கேடா கண்ணா, உன்னை எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீ எங்களோடு சப்பானி கொட்டவா, கொட்டாய் சப்பானி தாமரை போல கண்ணை உடையவனே சப்பானி கொட்டு என்று அழைக்கிறார்கள் ஆட்சிமார்கள். பெரியாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும்
கண்ணனை அனுபவிக்கிற பொழுது தாமோதரன் என்கிற திருநாமத்திற்கு காரணம் இடுப்பிலே தாம்பு கயிறு கட்டியதனால் ஏற்பட்ட அந்த தழும்பு, இடுப்பிலே தழும்புடையவன் என்பதனால் தாமோதரன் என்று அழைத்தார். பெரியாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் இந்த விஷயங்களை சொல்லுகிற போது ஆட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கண்ணன் இப்படி பண்ணிவிட்டான் அப்படி பண்ணிவிட்டான்னு யசோதை கிட்ட வந்து சொல்லி யசோதை அடிச்சா மாதிரி தான், யசோதை தான் தாம்பு கயிறால கட்டினதா இருக்கு. ஆனா இங்க 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 திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிகள் எல்லாருமே அது மாதிரி பண்ணாங்களாம். ஒவ்வொரு ஆட்சிமாருமே அங்கே கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் ஒவ்வொருவருமே கண்ணன் தங்களுடைய பையன்ற உரிமையோட ஒரு தாய் எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். சரி, அடிச்சாங்க, கோபப்பட்டாங்க, இவன் திருடுறான் அப்படின்னு சொல்லி குறை சொல்லணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய இவங்க யாரும் திருமங்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் நேர போய் யசோதை கிட்ட உன் பையன் அப்படி பண்ணா இப்படி பண்ணாலாம் சொல்லலை. அவங்களே அடிக்க வராங்க, மோதிர கையால் அடிக்க வராங்க, கட்டிட்டாங்க, தாம்பு கையால் கட்டிட்டாங்க. அதனால உடம்பு ஃபுல்லாக இவளுக்கு தழும்பு இருந்துதான். யசோதையை அனுபவிக்கிற போது மட்டும் தாம்பு கயிறு வந்து இடுப்புல தான் கட்டினதுனால தாமோதரன்னா இவருக்கும் உடம்புல அங்கங்க அவர்கள் அடித்ததனால் ஏற்பட்ட காயம் இருந்தது. ஆனால் அது எல்லாம் இருந்தாலும் கூட இவன் திருடி விட்டான், நம்முடைய பொருளை எல்லாம் வீணாக்கி விட்டான் என்று எண்ணம் இல்லாமல், கண்ணா அழகிய மணிவண்ணா சப்பானி கொட்டுவாய் சப்பானி கொட்டுவாய் என்று அவன் மீது உள்ள பாசத்தாலே பக்தியாலே அவன் மீது இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலே ஆட்சிமார்கள் ஒவ்வொருவரும் கண்ணனை பார்த்து சப்பானி கொட்டு என்று சொல்லுவதான பாசம். மோரும் பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் தான் அவர்களுக்கு வியாபாரம், விருத்தி என்று சொல்லுவார்கள். இடையர்களுக்கு அதுதான் அவருடைய வியாபாரமாக இருப்பதனால் அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தால்தான் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு தன்னுடைய ஜீவனம் நடத்த முடியும் என்ற நிலை இருக்கிற பொழுது கஷ்டப்பட்டு மாடெல்லாம் கறந்து பாலை கறந்து அதை காய்ச்சி அதை தயிராக்கி, தயிரை கலந்து மோராக்கி, தயிரிலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய்யை உருக்கி நெய்யாக்கின்னு இவ்வளோ கஷ்டப்படுற அந்த பெண்கள் இவன் மிக எளிதாக யாருக்குமே தெரியாத மாதிரி போய் உருட்டி விட்டு வந்து அதை உண்டு விட்டு வருவதை பார்க்கும்போது கோபம் வந்தாலும் ரசிக்கிறார்கள் கண்ணனை. கண்ணனுடைய பாலலீலையை அனுபவிப்பதற்கான ஒரு பாசுரங்களே ஆழ்வார்கள் பெரியாழ்வாரும் மதுரவி ஆழ்வாரும் அனுபவித்தது போல இந்த பாசுரத்திலே தானாகவும் பாடவில்லை, யசோதையாகவும் பாடவில்லை, ஆய்ச்சிமார்களாகவே மாறி பாடுகிறார். ஆய்ச்சிமார்கள் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்கள் கண்ணனை பார்த்து. அவன் திருடிய மோரையும் அவன் உருட்டி விட்ட மோரையும் தயிரையும் வெண்ணையையும் உண்டதையும் நெய்யை உண்டதையும் பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பொய் கோபத்தோடு அவனை அடிக்க பாய்ந்தார்கள் என்றுதான் கொள்ள வேண்டுமே ஒழிய ஏதோ கண்ணனை அவர்கள் அடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அடிக்கவில்லை. ஒரு பொய் கோபத்தோடு அவனை உடனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் இருந்த போதிலும், கண்ணா உன்னுடைய அழகை நாங்கள் பார்த்து மெய் மறந்து இருக்கிறோம், நீ சப்பானி கொட்டுவாய், இரு கையும் சேர்த்து சப்பானி கொட்டி எங்களோடு ஆடவா என்று கூப்பிட்ட அருமையான பாசுரம் இந்த பாசுரம். இங்கே தா முதல் அடியிலே வரக்கூடிய தா என்பது தாவி என்பதனுடைய சுருக்கமாக இருக்கிறது. தா என்று குறைந்து கிடக்கிறது. முதல்ல மோரை உருட்டுறான், தயிர் நெய் எல்லாத்தையும் சாப்பிட்றான். நான் சாப்பிட்டது இவன் தானான்னு தெரியாத மாதிரி தவழ்ந்து போய் பார்க்கும்போது ஆட்சியர்கள் கண்டுபிடித்து தாம்பு கயிறால் இவனை கட்ட, தன்னுடைய மோதிர கையால் இவனை குட்ட, உடம்பெல்லாம் தழும்பாயிருக்கிறதா கண்ணனுக்கு. உடனே தாமோதரா கோச்சிக்காதரான்னு சொல்லி சப்பானி கொட்டு என்று அழைக்கிறார்கள் என்று அனுபவித்த பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். தாம் மோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டு தாமோ தவழ்வாரின் ஆட்சியார் தாம்பினால் தாமோதிர கையால் ஆர்க்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பானி தாமரை கண்ணனே சப்பானி காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.